கோவையில் லாட்டரி விற்பவர் வீட்டில் 2.25 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள லாட்டரி விற்பனை தொடர்பாக சோதனை நடத்தப்பட்ட போது சோதனையின் போது நாகராஜ் வீட்டிலிருந்து 2.25 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கவாஸ்கர் இணைகிறார். கவாஸ்கர், விவரங்கள். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள செந்தில் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவர் மனைவி ராஜேஸ்வரி. இவர்களுக்கு நாகராஜ் என்ற மகனும் ஜோதிமணி என்ற மகளும் உள்ளனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு சண்முகம் இறந்துவிடவே நாகராஜ் திருமணமாகாமல் அம்மாவுடன் வசித்து வந்துள்ளார். அக்கா ஜோதிமணி திருமணமாகி தனியே வசித்து வருகிறார். இந்நிலையில் தாய் ராஜேஸ்வரியும் மகன் நாகராஜன் ஆகியோர் தனியாக கருமத்தம்பட்டி செந்தில் நகரில் உள்ள வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கேரள மாநிலம் வாளையாறு பகுதியில் நாகராஜ் லாட்டரி சீட்டு விற்பனை செய்யும் கடையில் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது அந்த லாட்டரி சீட்டுகளை கருமத்தம்பட்டியில் பகுதியில் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் மீது சட்டவிரோதமாக கேரள லாட்டரி விற்பனை தொடர்பாக கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த கேரள லாட்டரி சீட்டுகளை விற்பனை தொடர்பாக கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் உத்தரவால் கருமத்தம்பட்டி உட்கோட்ட பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஏற்கனவே லாட்டரி சீட்டு விற்பனை செய்து வந்த நாகராஜ் வீட்டிலும் சோதனை செய்ய கருமத்தம்பட்டி போலீசார் வந்துள்ளனர். அப்போது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் நாகராஜன் வீட்டில் மேலும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நாகராஜன் வீட்டில் 2.25 கோடி ரூபாய் அளவிற்கு ரூபாய் நோட்டுகளும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பழைய ரூபாய் நோட்டுகளும் இருந்துள்ளது. நாகராஜ் வீடு குப்பை கூலங்கள் மிகுந்த பயன்படுத்த முடியாத அளவில் வீடானது இருந்துள்ளது. இதனை அடுத்து நாகராஜனிடம் இருந்து பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டிற்குள் 2.25 கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தை வைத்துக் கொண்டு லாட்டரி சீட்டு விற்பனை செய்து வந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பூர்வமாக சம்பாதித்த பணமா லாட்டரி சீட்டு மூலம் வந்ததா அல்லது வேறு ஏதாவது சட்டத்திற்கு புறம்பான செயலா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.